இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைக்கு நான் சிக்கன் எடுத்துருக்குது வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு உண்டான பொருட்கள் வந்து கார்ன் மாவு வந்து 2 டீஸ்பூன் கார்ன் மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, அப்புறம் வந்து உப்பு, தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி மாதிரி, ஒரு குழிக்கரண்டி தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிது மைய அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு 10 பல் இஞ்சி பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, அது நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சை பழம். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டை இதில் போட்டுக்கலாங்க. இஞ்சி போட்டு நல்லா திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ன் மாவும் இந்த மைதாவும் இதில் போட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கோங்க. இது பாருங்கள், இது மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா பொரிக்கலாம். இப்போ நான் இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இது பாருங்கள், 1/2 hour முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இது வந்து சிக்கன் எடுத்துருக்குறோம்மா ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது ஃப்ரை பேன் வச்சுருக்குறோம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் எண்ணெய் சூடானதுமே இது பொரித்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரை ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாங்க. வெங்காயத்தை நீட்டாக பெருசாக அரிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சும்மா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதில் பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதே பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம அது சேவ் பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சுவையாகவும் இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள்.